இட்ஸ் வீக் டே. இது வந்து ஒரு ஸ்லோவான டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக என்னோடய டே எப்படி போச்சு, நான் என்னென்னலாம் என் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே எதுவுமே செய்யலை. ஃப்ரிட்ஜில் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த மில்க் ஷேக் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அப்படியே ஒரு பொறுமையாக ஒரு வாக்குக்கு போயிட்டேன். ஸோ வாக்குக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் செஞ்சுட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. போகிற வழியில் ஏதாவது சாண்ட்விச் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இன்றைக்கி ரொம்ப வெயிலுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் வெயிலே இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் குளிர் கலந்த வெயில், அந்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு கிளைமேட் தான். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு சின்ன வாக் போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப அமைதியாக இருக்கும்போது இந்த குருவி சவுண்ட் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கும் மைண்ட் நல்லா ப்ளசண்ட்டாக காலையில் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ மார்னிங் ரொட்டீனில் இப்போ வாக்கிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 5 o'clock டைமில் நான் எப்போயாவது ஜன்னல் திறந்து வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன்னா அப்போவே ஆல்ரெடி எல்லோரும் ரெடியாகி பஸ் ஸ்டாண்டில் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ ஏர்லியாக எழுந்து வேலைக்கு போகிறவங்களும் உண்டு. நம்ம தான் வந்து கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லலாம் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. இவங்க எல்லா டைமிங்ஸ்லையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எங்கே போனாலுமே ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே. ஸ்கூல் பசங்கள்லாம் அதே மாதிரி 7:30க்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்பாங்க. எல்லாருமே 7:30க்கெலாம் வந்து பஸ் ஏறிடுவாங்க, ஸ்கூல் பஸ்ஸு. அவ்வளோ ஏர்லியாக இங்கே வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃபீஸ் டைமிங்ஸுமே வந்து ஒரு சில பேர் மார்னிங் 7:30 அந்த மாதிரிலாம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மத்தியானம் 3:30 மணிக்கு கூட ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்லையுமே நிறைய பேர் எனக்கும் முன்னாடி ஏர்லியாக ஆஃபீஸ்க்கு வந்து மத்தியானம்லாம் ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த டைம் தான் வரணும் அப்படின்ட்டுலாம் எல்லா ஆஃபீஸ்லேயும் கம்பல்சரி கிடையாது. ஒரு சில ஆஃபீஸில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து அவங்க டைமை வந்து ஸ்கெடியூல் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த தாய்க்கறி ரெசிபி எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, எல்லா வெஜிடபிள்ஸுமே முந்தின நாள் நைட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணாத ஒரு சில வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் காலையில் எடுத்து கட் பண்ணேன். மற்றபடி ஆல்ரெடி எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருந்துச்சு. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கார்லிக்கு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரான்ஸு இல்லை சிக்கனு எந்த மீட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மீட்டே போடாமல் கூட இதை செய்யலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் போட்டுட்டு ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 4-5 ப்ரான் போட்டால் போதும். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் அப்படியே அதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு நான் அந்த சில்லி பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்களே வீட்டில் வந்து மிளகாவை வந்து அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரமாக வேகுமோ அதை லாஸ்ட்டாகவும், எந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் லேட்டாக வேகுமோ அதை ஃபஸ்ட்டாகவும் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ கேரட் இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அதை நான் ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். பேரலாக இந்த பக்கம் வந்து சுடுதண்ணியில் ப்ராக்லியும் காலிஃப்ளவரையும் நான் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பாயில் ஆகிடும். நான் வந்து இந்த கோகனட் மில்க் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கோகனட் மில்க் அரைக்கணும் அப்படின்னா நைட்டே அரைச்சி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ காலையில் எழுந்து ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். கெட்டுலாம் போகாது. நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து கறி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளில் மஞ்சத்தூள் கலந்த மாதிரியான மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் பவுடர் இல்லாதவங்க கொஞ்சம் கார்லிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கடுத்து குடமிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சம் மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப் ரைப்டு மேங்கோ. நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரைப்டு மேங்கோவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கோகனட் மில்க்கு. நான் வந்து இதில் ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிஸ்டர் சாஸ் இல்லாதவங்க சோயா சாஸு கொஞ்சம் கெச்சப் ரெண்டுத்தையும் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு இதெல்லாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். கொதிச்ச உடனே அது திக்னஸ் வரல அப்படின்னா கார்ன்ஸ்டார்ச் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீ கட்டாக இருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து மொத்தமாகவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். நம்மளுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய நேரம் வேக தேவையில்லாததுனால ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப பிஸியான ஒர்க் டேஸு டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா தாய்க்கறி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த தாய்க்கறி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது எடுத்து அனுப்பின ஃபோட்டோ இது. அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது செம்ம கிளைமேட்டு, பயங்கரமான ஒரு காற்று, கொஞ்சம் மழையும் பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் சரியான காற்று, மரங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிச்சு. அதனால் சரி உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து அதையுமே இதோட அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன்.
நம்ம ஊர்லலாம் இப்படி மழை பெஞ்சிச்சு இந்த மாதிரி கிளைமேட் அப்படின்னா வீட்லேயே வந்து ஏதாவது நல்லா சுட சுட செஞ்சு தருவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் முக்கிலே வந்து ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு தருவாங்க. அதுவும் இல்லைன்னா தெரு முனையில் ஒரு அக்கா வந்து போலி விற்றுட்ருப்பாங்க. அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி கிளைமேட்டில். இல்லை வடை சுண்டல் சாப்பிடுவோம். இங்கே அந்த ஆப்ஷன்லாம் இல்லாததுனால வீட்டுக்கு வரும்போதே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் இனிப்பா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், பழைய பனானா நிறைய இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன வீட்டில் நம்ம ஃபஸ்ட்லாம் செய்வோம் இல்லையா மைதா பலகாரம், அது எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். மைதா பலகாரமாக செஞ்சோன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். எண்ணெயை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம அதை வச்சு எதுவுமே உடனே பொறிச்சு செய்ய போகிறது கிடையாது. நம்ம டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே டைரெக்டாக சிங்க்லேயும் ஊற்ற முடியாது, ரொம்ப நாள் அதை பாத்திரத்துலேயும் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் எண்ணெயே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஓகே பனானா வச்சு மஃபின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மஃபினுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மைதா பலகாரம் டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் மைதா பலகாரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும், இது வந்து எண்ணெய்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ மஃபின் வந்து எனக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் தோணுச்சு. இன்னொன்று இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து டெசர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மஃபின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து நல்ல ரைப்டு இந்த கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்க பனானாவை எடுத்துகிட்டு அதை மேஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு எக்கு, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அதுக்கடுத்து கொஞ்சம் பட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பனானா வந்து நல்லா அப்படியே மேஷ் ஆகிடக்கூடாது, சும்மா லைட்டாக புட்டு கொடுத்தா போதும். அங்கங்கே பனானா வந்து ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப கம்மியாக வந்து மில்க் ஆட் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரெசிபி, இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணணும்லாம் இல்லை. நான் வந்து குத்து மதிப்பாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். இவ்வளோ தான். நான் பேன் கேக்குக்கு வாஃபுல்க்குலாம் என்ன பண்ணுறேனோ சேம் ரெசிபி தான் இந்த பனானா கேக்குக்குமே நான் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். வாஃபுல் அதுக்கெலாம் வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணுவேன் இல்லையா, ஆனால் அதுக்கு பதில் இதில் மில்க் ஆட் பண்ணதுனால நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து அந்த மில்கோட டேஸ்ட் வந்து கர்ட் மாதிரி மாறிடும் நம்ம வினிகர் ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கர்டு இல்லை, அதனால நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கர்டு இருந்தால் நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கர்டே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மைதா மட்டும்தான் இல்லை, நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளோர், கோதுமை மாவு, ராகி மாவு எது வேணாலும் வச்சு பண்ணலாம். இதில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா பனானா தான். நீங்கள் எக்கு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எக் வேணான்னு நினைக்கிறவங்க. இந்த பனானா நார்மலாகவே வந்து எக்குக்கு சப்ஸ்டியூட்டு. ஸோ அந்த மாதிரி பனானா வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கேக்குக்கு. நிறைய பனானா இருக்குது, நிறைய யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணியாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி நான் காட்டுற கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த பேன் கேக்குக்கும் வாஃபுல்க்கும் நம்ம என்ன கன்சிஸ்டன்சி இருக்கோ அதே கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுக்கும். அதே மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேன் கேக்குக்குமே வாஃபுல்க்குமே எது நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும், சேம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சேம் ரெசிபி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு. ரெசிபி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து பேன் கேக்குக்காக சொல்லியிருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும். நீங்கள் சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிஸ் ஏதாவதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பனானா மஃபினுக்கு வந்து சாக்கோ சிப் போட்டால் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கடுத்து பேக்கிங் ட்ரே எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஈவனாக நீங்கள் வந்து அந்த மஃபின் டின்னில் ஊற்றுனீங்கன்னா தான் அது ஈவனாக பேக் ஆகி வரும். ஒரு இதில் வந்து அதிகமாக இன்னொரு இதில் கம்மியாகவும் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இது வெந்தும் இன்னொரு இது வேகாமையும் இருக்கும், ஈவனாக பேக் ஆகி வராது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கிறத திருப்பி எல்லாத்துக்கும் கரெக்டாக பிரித்து லெவலாக வச்சுடுங்க. அப்புறம் எப்பயும் போல் 175 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தமாகவே ஒரு 7 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு வேகிறதுக்கு. ஸோ 7 மினிட்ஸ் தான். உங்களுக்கு மேலே பார்த்தா அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டிக் விட்டு பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டைமிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து நைட்டே உடனே நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து உடனே அந்த கவர்லேருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு வரும். அப்படி நீங்கள் இதை வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆறுனோடனே நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். இந்த மஃபின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்மளோட பணியாரத்தை விட இது ஆக்சுவலி பயங்கர ஈஸியான ரெசிபி. நான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ சுட சுட பிச்சு காட்டுறேன். ஏன்னா சுட சுட இருக்கும்போது உள்ளே என்ன சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக நான் அப்படியே பிச்சிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உள்ளே பயங்கர சாஃப்டாக வந்துருந்துச்சு. நம்ம மைதா பலகாரம் வந்து குழிப்பணியார சட்டியில் ஊற்றினாலும் சரி, எண்ணெயில் ஊற்றினாலும் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதுக்கு டபுள் மடங்கு சாஃப்ட்னஸ் இதில் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த மஃபின்னு. நாளைக்கு காலையில் இன்னும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா இந்த
கவரில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு ஒட்டிட்டு வராது. இது சுட சுட நான் ஓப்பன் பண்ணி காட்டணுன்றதுனால அது வந்து நான் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கிடையாது. நம்ம வந்து குழந்தைங்களுக்குமே நல்லாவே கொடுக்கலாம். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து நார்மலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் குழந்தைங்களுக்கு யாருக்குமே இது கொடுக்க போகிறது இல்லைன்றதுனால. ஸோ இதை நான் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஏர் டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் காற்று போகிற மாதிரியான பாக்ஸு. நான் இது ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் இது. ஸோ அந்த பாக்ஸில் நான் அப்படியே போட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே நான் சும்மா கவுண்டரில் வச்சு அப்படியே வச்சுருவேன். நான் காலையில் அதை வந்து எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காலையில் காட்டுறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த கப் கேக் வந்து எப்படி அழகாக பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். நேற்று நைட்டு வந்து இந்த பேப்பர்லேருந்து பாதி ஒட்டிகிட்டு இருந்ததுக்கு காரணம் நம்ம சுட சுட பிச்சதுனால. எப்பயுமே கப் கேக்கோ இல்லை மஃபினையும் சுட சுட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லேருந்து பிக்கக்கூடாது. நம்ம நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து பிச்சோன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக ஒட்டாமல் வரும். இந்த சாஃப்ட்னஸ் வந்து 2 வீக்ஸ் ஆனாலுமே போகாது. நீங்கள் வந்து 1 வீக் வந்து வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 வீக்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வெளியில் வச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். பஜ்ஜி போண்டாலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உடனே கன்சியூம் பண்ணணும். இது நம்ம 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சே சாப்பிட்லாம். இந்த வீக் ஃபுல்லாக நான் இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.